பழனிக்கு எப்படி பஞ்சாமிர்தம் ஃபேமஸோ அதே மாதிரி இந்த பழனி தொகுதியில் அரசியல்னு வந்துட்டா ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படிங்கிற இழுபறியும் ஃபேமஸ். ஏன் அப்படின்னா 2008 தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னாடி பழனியில் நடந்த முதல் தேர்தல் 2011 ஏடிஎம்கே சார்பாக நின்ற மிஸ்டர் வேணுகோபால் அவர்கள் ஐபி செந்தில் அவர்களுக்கு எதிராக 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. ஸோ இது மூலமா பழனி தொகுதியில் வந்து ஏடிஎம்கே தாக்கம் இருக்கு. அதுக்கு அடுத்து நடந்த 2016 எலெக்ஷன்ல மீண்டும் ஐபி செந்தில்குமார் அவர்கள் போட்டியிட்டு 30,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. எப்படி அவர் ஜெயிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கிட்ட அவர் கொடுத்த வாக்குறுதியோட வீரியமும் அவரோட செயல்திறனும் நல்லா இருந்ததுனால மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற செய்யறாங்க. அதுக்கு அடுத்து இப்ப நடந்த 2021 தேர்தலையும் அவரோட வெற்றி செயல்பாடுகள் மற்றும் அவரோட சிறந்த தேர்தல் அறிக்கைகள் மூலமா மீண்டும் மக்களோட செல்வாக்கு பெற்று வெகுவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஏடிஎம்கேவை வீழ்த்தி டிஎம்கே சார்பில் அவர் வெற்றி அடைகிறாரு. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்விங் தொகுதியா இருந்த பழனி தொகுதியில வந்து இப்போ கடந்த 2 முறையும் கண்டினியூஸா ஐபிஎஸ் அவர்கள் ஜெயிச்சு அதை வந்து டிஎம்கே வசம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. வர 2026 எலெக்ஷன்ல ஐபிஎஸ் அவர்கள் 3வது முறையா வெற்றி பெறுவாரா அல்லது இந்த தொகுதி ஏடிஎம்கே வசமே போயிருமான்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.